சிச்சுவேஷன் வருது, ஒரு ப்ராப்ளம் வருது. சில பேர் அந்த ப்ராப்ளம வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. சரி என்னதான் இந்த ப்ராப்ளம் நம்ம ஒரு முயற்சி பண்ணலான்னு சொல்லி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் அந்த ப்ராப்ளம் வந்தா ஓடி போயிருவாங்க. இந்த சிச்சுவேஷன் நான் மறுபடியும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஓடி போயிடுவாங்க. ஸோ இப்போ ஓடி போறதுனால அந்த சிச்சுவேஷனோ, ப்ராப்ளமோ வந்து ஃபிக்ஸ் ஆவாது. எப்போ நீங்க அத ஒரு பயம் இல்லாம அத ஃபேஸ் பண்றீங்களோ, அப்பதான் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வரும். உங்களுக்கு சொல்யூஷன் வரும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஒரு எங்கேயாவது நீங்க வெளியில போறீங்கன்னா, ஒரு நாய் உங்களுக்கு நடுவுல வந்துச்சு. ஸோ இப்போ நீங்க அந்த நாய் பார்த்து நீங்க ஓடுறீங்க அப்படின்னா, நாயும் உங்கள வந்து பின்னாடி துரத்தும். பட் நீங்க நாய் இருக்கு பயப்படாம வந்து நீங்களும் உங்களுடைய வேலைய பார்த்து நீங்க ஸ்ட்ரெய்ட்டா எந்த ரூட் போணுமோ போனீங்கன்னா, அந்த நாய் வந்து எதுவுமே பண்ணாது. ஸோ எப்போ நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, பயந்து நீங்க வந்து அ எஸ்கேப் ஆகணும்னு பார்க்குறீங்களோ, அந்த சிச்சுவேஷனும் உங்கள வந்து துரத்திட்டே இருக்கும். ஸோ எப்போ நீங்க பயம் இல்லாம அத ஃபேஸ் பண்றீங்களோ, ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து கிளியர் ஆகும். ஸோ இங்க